ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. சைனாவில் பார்த்தீங்கன்னா ரெட்மி K50 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா OnePlus, Redmi எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இந்தியாவிலே லான்ச் பண்ண போகிறாங்க. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்த வரைக்கும் இதோட டிஸ்பிளே, கேமரா, அதாவது மெயின் கேமரா, அதுக்கப்புறம் பேட்ரி, இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் உள்ள ரேட்டை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வேலிட் ப்ரைஸாக எனக்கு தெரியுது. நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து டிசைனில் 3 கலர் வேரியண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐரன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் கார் இருக்கும்ல, அதோடலாம் லோகோலாம் வச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த எடிஷனை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இமேஜை பார்க்கும் போது நல்லா இருக்குது, கையில் யூஸ் பண்ணும் போது என்னன்றது ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐரன் மாடலுக்கு மட்டும் இந்த பென்ஸ் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் நம்ம ஆல்ரெடி அந்த 12 சீரீஸ்லாம் லான்ச் பண்ணாங்க, Xiaomi 12 Pro அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த கேமரா அலைமெண்ட்லாம் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.67 இன்ச்சு OLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இது வந்து 12 பிட் டிஸ்பிளே. ஆக்சுவலாக 10 பிட் டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக தான் இருக்கும். அந்த கலராக இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த எடிட்டிங் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கும். இது வந்து 12 பிட் டிஸ்பிளே, அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ரெட்மி. அடுத்ததாக பின்னாடி 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. பட் இது சோனி சென்சார் கிடையாது. அது எந்த சென்சார்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணாமல் விட்டாலே அது கண்டிப்பாக சாம்சங் சென்சாராக தான் இருக்கும். செகண்டரி 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ நான் அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே மெயின் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. செகண்டரி ஒரு ஒயிட் ஆங்கிள் மட்டுமே, இன்னொரு ஒரு 50 மெகாபிக்சலோ இல்லை ஒரு 16 மெகாபிக்சலோ, மூணாவது கேமரா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த மேக்ரோ எதுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு ப்ரோஜனமாக ஒரு ஒயிட் ஆங்கிள் சென்சார் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை அவங்க இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, OnePlus, Redmi எதுவுமே பண்ணுறது கிடையாது. சாம்சங் அவங்க ஐரன் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஃபோன் ரேட்டு முன்னாலாம் 10,000 ரூபாய்க்கு நல்ல ஃபோனை வாங்கிட்டு போயிடுவோம். இப்போலாம் ஒரு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனே நம்ம 25,000 ரூபா 20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், வேலிட் ஃபார் மணியாக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க நண்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அடுத்து பேட்டரிக்கு வருவோம். 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலுமே 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்துட போகுது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஷோமியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, பேக்ரவுண்டில் தான் ஆப்ஸ் வந்து தக்க வச்சுக்காது. பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணுறேன்ற பேரில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 ஆப் யூஸ் பண்ணுறீங்க, திருப்பி முதல்ல ஓப்பன் பண்ண ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீலோடு தான் ஆகும். காரணம் என்னென்னா, அவங்க பேட்டரியை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறக்காண்டி ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒரு 7 ஆப்ஸை மட்டும் ரன்னிங்கில் வச்சு மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அமைக்கிடுவாங்க. ஸோ ஆனால் பேட்டரி ஆப்டிமைசேஷன் எனக்கு தெரிஞ்சு ரெட்மியில் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் தான் இந்த போக்கோ சீரீஸு, ரெட்மியோட மிட்ரேஞ்ச் சீரீஸ்லாம் அப்டேட்டை கொடுத்து சொதப்பி வச்சு ஏன்டா அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. இது வந்து MIUI 13 Android 12ஓட பார்த்தீங்கன்னா வரும். கூடிய சீக்கிரம் Android 13க்கான இதுவும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 13, 14 நம்ம எதிர்பார்க்கலாம். 3 வருஷத்துக்கான அந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் இவங்க வந்து எதுவுமே பண்ணல நண்பா. அடுத்து டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. NFC டப் சப்போர்ட் இருக்குது. ஐரிஸ் ஆடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான ஒன்று இருதயம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 8 Gen விட்டுட்டு 8+ Gen போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ நிறையா பேர் சொன்னதுனால அதை ஆப்டிமைஸ் பண்ணி வந்த ஒரு ரீடிஃபைன் மாடல் தான் இந்த Snapdragon 8+ Gen 1. அந்த ப்ராசஸரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் எனக்கு தெரிஞ்ச 5 வேரியண்ட் இருக்குது. 8 128 35,000 ரூபா கிட்ட வருது. 8 256 அது வந்து 39,000 கிட்ட வருது. அதிலே 12 256 ஸோ 44 கிட்ட வருது. 12 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 ரூபா சம்திங். அந்த மெர்க்லாட் பென்ஸ் எடிஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 50,000 ரூபா. ஸோ மொத்தம் 5 மாடல்
ஐரன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 12 GB RAM 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். மெர்க்லாண்ட் எடிஷன் கூட 3000 போட்டு அந்த ஸ்பெஷல் எடிஷன் வாங்க விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். இது சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது அந்த பென்ஸ் எடிஷன் வருமா அப்படின்றது தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி K50 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை. எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பிடிச்சது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது போக மெயின் கேமரா 100% பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய சென்சார், 1 inch சென்சார்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த லோ லைட்டில் அந்த OIS இருக்கனால நல்ல ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். செல்ஃபி கேமரா 20 MP அந்த HDR அதெல்லாம் ஓகே. பேட்டரியும் பிரச்சனை கிடையாது, பெர்ஃபார்மன்ஸும் பிரச்சனை கிடையாது. அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க 35,000 ரூபாய்க்கு. அதே 35க்கு இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா 8+ Gen 1 அந்த கேமரா, பேட்ரி, டிஸ்பிளே இந்த 4 விஷயத்துக்காண்டியே கண்டிப்பாக அந்த 35,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். பட் இந்தியாவில் வரும்போது அந்த காஸ்ட்டு, எக்ஸ்போர்ட் காஸ்ட்டு, GST அது இதுன்னு போட்டு 40,000 வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.